ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி அட்வென்ச்சர் படமாக வெளியான த வார்ம் வேலி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மோஜின் பிரான்ச்சைஸ்ல லேட்டஸ்டா இந்த படம் வந்திருக்கு. முந்தைய பாகங்கள் நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாவே இந்த படம் உங்களுக்கு புரியும். மோஜின் அண்ட் டீம் பாத்தீங்கன்னா கல்லறைகள்ல இருக்கிற விலைமதிக்க முடியாத பொருட்களை தன் உயிரை பணையம் வச்சு திருடுற ஒரு டீமா இருக்காங்க. இவங்க ஜியான் அப்படின்ற ஒரு ராஜாவுடைய கல்லறையை கொள்ளையடிக்கிறதுக்காக போறாங்க. தவறான ஒரு கல்லறையை இவங்க ஓபன் பண்ணதுனால கூட இருந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. அவர் தன்னால தான் இறந்தார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு கில்ட் ஃபார்ம் ஆகுது. அதனால மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்க இவர் பாத்தீங்கன்னா சில காலங்களுக்கு தன்னுடைய டீம் விட்டு விலகி இருக்காரு. அப்ப வில்லன் பாத்தீங்கன்னா தன்கிட்ட கிங் ஜியானுடைய கல்லறைக்கான அந்த மேப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டீமை வற்புறுத்தி கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் விட்டு போன ஒரு க்ளூவை வச்சு தன் டீம் வந்து ஆபத்துல இருக்கு அப்படின்றத ஹீரோ உணர்றாரு. சோ தன்னுடைய டீமை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கிளம்புறங்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் சிஜி வந்து அந்த சீக்வன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கிளைமேக்ஸ்ல இருக்கிற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஹாரர் சீக்வன்சஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் படமே வந்து ஒரு அட்வென்ச்சர் மோட்ல தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் ஒரு பசில் மாதிரி இருக்கும். அந்த பசில் வந்து எப்படி அவங்க சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போறாங்க அப்படின்றத ஒரு கேம் மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆர்ட் ஒர்க், செட் பீசஸ் எல்லாமே ரொம்ப அத்தன்டிக்கா வச்சிருக்காங்க. விநாயகர், புத்தர் சிலை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப விஷுவலி ஸ்டன்னிங்கா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துடைய டியூரேஷனே 1 hour 30 minutes தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் மிஸ்ட்ரி அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு. படத்துல அலர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். த வார்ம் வேலி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.